ஹலோ ஹாய் வெல்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பிடிஎஃப் ப்ரொடெக்டடான ஒரு ஃபைலை எப்படி பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எதை பார்த்துருப்போம் அப்படின்னா, இதற்கு முன்பாக எப்படி ஒரு ஃபைலை நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த செட் பண்ண பாஸ்வேர்டு எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இந்த வீடியோ முழுசாக பார்த்துங்க, உங்களுக்கான தகவலை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே இது கிடையாது. இது தெளிவாக நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இது லீகலாக செய்கிறது ஒன்று தான். ஏன்னா நம்ம அன்லாக் பண்ணுறது அப்படிங்கும்போது அது மற்றவங்களுடைய ஃபைலை நம்ம எப்படி அன்லாக் பண்ணி எடுக்கிறது, அது தப்பு இல்லையானா, நான் இந்த வீடியோவில் சொல்லப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. பட் அன்லாக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் என்னுடைய தகவல் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சேரும். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இதற்கு முன்பாக இந்த வீடியோவில் லாக் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபைலை. அதுதான் இப்போ நான் அன்லாக் பண்ண போகிறேன். பிடிஎஃப் ஃபைல் பாஸ்வேர்ட் ரிமூவ்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட்டை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நான் மொபைலில் தான் எல்லாமே பண்ணுவேன். ஏன் இதை ஆன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த எரரும் வராது. ஹலோ ஹாய் வெல்கம். இது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ. நம்மளுடைய ஸ்பான்சர் யார் கேட்டிங்கன்னா, பைமோட்டோ மொபைல் அப்ளிகேஷன். பைமோட்டோ மொபைல் ஆப் தான் நம்மளுடைய ஸ்பான்சர். இவங்க ஒரு க்ராசரிஸ்க்கான செல்லர். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் க்ராசரிஸை ரொம்ப கம்மி ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷனாக நம்மளுடைய பைமோட்டோ மொபைல் ஆப் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐ லவ் அப்படின்னு இங்கே பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் பேர். அது அன்லாக் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ரிமூவ் பிடிஎஃப் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. அது டச் பண்ணுங்கள். செலக்ட் யுவர் ஃபைல், உங்களுடைய ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ், இந்த ஃபைல் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபைல் லாக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த இடத்துல ஃபைல் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதற்கு கீழே ரைட் சைடு கார்னரில் அன்லாக் பிடிஎஃப் அப்படின்னு வரும். இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். நான் மொபைல்லே தான் பண்ணுறேன். நீங்கள் மொபைல்லே ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம் அந்த விஷயத்த. இங்கே பாருங்கள், பாஸ்வேர்டு கேட்குது. நம்மளுக்கு சொந்தமான ஒரு பிடிஎஃப் ஃபைல். நமக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். நான் பாஸ்வேர்டு கொடுத்து தான் அதை அன்லாக் பண்ண போகிறேன். அதனால் மற்றவங்களுடைய ஃபைல் பாஸ்வேர்டு தெரியாமல் நல்லா அக்சஸ் பண்ணவே முடியாது. இட் இஸ் இல்லீகல். ஓகேங்களா? என்னுடைய பாஸ்வேர்டை நான் போடுறேன். சரி, இது எப்போல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நெட்லேருந்து ஒரு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சமயங்களில் எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக வேணும் அப்படின்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கே கூட தேவைப்படலாம். அப்படி கொடுக்குற இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டை ஷேர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ரொம்ப ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிப்பாங்க. டவுன்லோட் அன்லாக் பிடிஎஃப் அப்படின்றத டச் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் ஃபைல் அகைன் அப்படின்னு கேட்டது, நான் ஆல்ரெடி பண்ணதாக அகைன் கேட்குது. இல்லைனா அந்த மாதிரி கேட்காது, டவுன்லோட் ஆகிடும். இந்த இடத்துல பெரியார் அவார்ட்ஸ் ப்ரொடெக்டட் அன்லாக்னு பார்த்தியா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப்கான நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் அன்லாக்டு பிடிஎஃப்னு போட்டுக்கிறேன். டவுன்லோட் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகுது பாருங்கள்.
எந்த ஒரு பாஸ்வேர்டும் கேட்கல. இதற்கு முன்பாக இருந்த ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இதுதான் அது, எதுவுமே பெரிய அதுதான். ஏன்னா அது ஒரு காமன் டாப்பிக்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். பாஸ்வேர்ட் கேட்குது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் த வீடியோ வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.